சேப்பாக் ஸ்டேடியம் வந்து ஒரே சி ஆஃப் எல்லோவில் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமீபமாக ஒரு மாநாடு நடந்துச்சு. அதில் தான் அந்த சி ஆஃப் எல்லோவை அப்படியே என்னால் பார்க்க முடிஞ்சுது. அவங்க சிஎஸ்கே ஐபிஎல் நிறுத்திட்டாங்களே, என்னடா இது சிஎஸ்கே மேட்சா இல்லை சப்போர்ட்டர்ஸான்னு பார்க்குறப்ப தான் இந்த மாற்றம் முன்னேற்றம் தெரிஞ்சாரு. சரி ஓகே, இது ஏதோ கட்சி மாநாடு போல அப்படி மாம்பழ சீசன் இப்போ. ஸோ வந்து என்ன அதில் அப்படின்னா ஃபாதர் அண்ட் சன் வந்து ஓப்பனா ஊரை கூட்டி அவங்களுக்குள்ள இருக்கிற டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியனை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் பாமகவோட ஒரு சின்ன ஷார்ட் ஹிஸ்டரி அப்படின்னா, அந்த எம்பிசி மக்கள் வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காஸ்ட் பிரிச்சோம்னா எம்பிசி அந்த இடத்துக்கு வர்றாங்க. ஸோ அவர் வந்து அந்த எம்பிசி மக்களுக்கு மட்டுமல்லாம வன்னியர்களுக்கு மட்டுமல்லாம ஒரு பொதுவான சித்தாந்தத்தோட ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலா பாமக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து அந்த கட்சியுடைய அடிநாதமா இருந்தது. இப்ப சில ஒரு 10 ஆண்டுகளாக நீங்க பாத்தீங்கன்னா ஜாதி கட்சியா மாறிடுச்சு. கம்ப்ளீட்லி வந்து ஒரு ஜாதி கட்சியாகவும், கம்ப்ளீட்லி வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஜக நெடியுடைய ஒரு இந்துத்துவ தத்துவத்துக்கு ஒத்துதர மாதிரியான ஒரு கட்சியை நீங்க பாப்பீங்க. ஏன்னா அந்த கட்சியோட பேர்ல எங்கேயுமே ஜாதி இருக்காது. அதாவது உழைக்கும் வர்க்கத்துக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் குரல் கொடுக்கறதுக்காக தான் அந்த கட்சியை வந்து அவர் ஆரம்பிச்சிருந்தாரு. ஸோ இன்னைக்கு அவர் காலத்திலேயே அவர் கண் முன்னாடி அது வந்து எப்படி டீவியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற துரதிருஷ்டவசமான விஷயம். அவங்க கிட்ட ஒரு 5 எம்எல்ஏ சீட்ஸ் இருந்துச்சு, சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி அளவுக்கு சுருங்கிடுச்சு. இப்போ திரும்பவும் கட்சி எப்படியாச்சும் பவர்ஃபுல்லாக ஆக்கணும் அப்படின்னு வந்து ராமதாஸ் அவர்கள் பார்க்குறாங்க. ஆனால் அன்புமணிக்கும் அவருக்கும் வந்து பயங்கரமான டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. ஏன்னா வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேலே வந்து கேஸ் இருக்கு. அது என்ன மாதிரியான கேஸ்னா, இந்த ஜவான் படத்தில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், அந்த மருந்தெல்லாம் வச்சு எக்ஸ்பைரி டேட் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சமாச்சாரத்தில் இவர் வந்து ஹெவியாக சிக்கி இருக்காரு. அதனாலேயே வந்து பாஜக வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இதுதான் பேசிக்கலி ஃபாதர் அண்ட் சன்னுக்கு வந்து ரெண்டா உடையுமா இல்ல எப்படி? இல்ல கட்சி ரெண்டாலாம் உடையாது. ஏன்னா இப்ப கூட ரீசெண்டா வந்து அந்த ஒரு மாபெரும் மாம்பழ மாநாட்டுக்கு அப்புறம் ராமதாஸ் அவர்கள் வந்து அவங்க கட்சியில் இருக்க நிர்வாகிகளை எல்லாம் கூப்பிட்டுருக்காரு. 100%ல ஒரு 25% ஆஃப் த பீப்புள் தான் அங்க வந்து அட்டெண்டன்ஸ் போட்டிருக்காங்க. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு யதார்த்தம் என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. பிரஸ்ல வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, படுத்துக்கிட்டே 50 சீட் ஜெயிக்கிறது எப்படி அப்படிங்கறத என் கட்சிக்காரங்க எனக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஸ்போர்ட்டிவா சொல்லியிருக்காரு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன முடிவு பண்றாரோ அந்த படிதான் இந்த எலெக்ஷன் வந்து அந்த கட்சி ஃபேஸ் பண்ண போகுது. பட் பாஜக வில் மேக் ஷூர் தட் இட் வில் பி a disastrous experience for them. எப்படி கட்சியே இருக்காதுன்ற? இல்ல கட்சி இருக்கும், பட் சீட் இருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நியாயத்தை பேசுறவங்க எல்லாத்தையுமே ஆன்டி இண்டியன் சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்ட். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பிஜேபி பர்சனே ஆன்டி இண்டியன் சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இல்ல அது காரணம் என்னன்னா, அவங்களுடைய அந்த ஒரு குறுகிய மனப்பான்மையும் கேணத்தனமான கொள்கையும் இந்திய இறையாண்மை, அதாவது செக்குலர் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த ஒரு சமாச்சாரத்துக்கு எதிரான எண்ணங்கள் வந்து நிறைய வச்சிருக்கிறாங்க. ஸோ அதையெல்லாம் அவங்க எக்ஸசைஸ் பண்ண அவங்க வந்து ரொம்ப அந்நியர்களா கருதப்படுவாங்க. ஏன்னா நான் எதை பத்தி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சோஃபியா குரேஷியே வந்து உங்களால வச்சு உங்களை போட்டோம் பாத்தியா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். அது வந்து சொன்னது வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒரு பாஜக பேச்சாளர் பேசியிருந்தாருன்னா சரி அவ்வளவுதான் அறிவு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். பேசினவர் வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல கேபினெட்ல இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த ஒரு மினிஸ்டர், அவர் பேர் வந்து விஜய் ஷா. அவர் வந்து இந்த மாதிரி பேசி இருக்கிறது வந்து ஒரு பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்கு. அப்புறம் பாஜக காரங்க வந்து சோஃபியா குரேஷி அவங்க வீட்டுல போய் அவர் ஏதோ தெரியாம பேசிட்டாரு. என்ன தெரியாம பேசிட்டாருங்க? இல்ல உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைன்னே தெரியல. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, இந்த ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நடிகை கங்கனா ரணாவத், அந்த அம்மா வந்து நியாயமா கோவப்பட்டு இருக்கிறாங்க. ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ அவருதான் இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் பீஸ் டாக்ஸ் இனிஷியேட் பண்ண மாதிரி நடக்காத ஒரு சமாச்சாரத்தை நடந்ததா ஃபால்ஸ் கிளைம் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த அம்மா அதுக்கு வந்து காட்டமா ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. ட்வீட் போட்டு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் அந்த ட்வீட் வந்து அந்த அம்மாவே டெலீட் பண்ணிடுறாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்ல கட்சி தலைவர் நட்டாதான் எடுக்க சொன்னாரு அப்படிங்கிறாங்க. இல்ல எனக்கு புரியல. அதாவது தேசத்துக்காக உழைக்கிறவங்களை வந்து நீங்க வந்து மத ரீதியா அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறீங்க. இன்னொரு பக்கம் வந்து நியாயமா சம்பந்தமே இல்லாத இன்னொரு மனுஷன் வந்து நான் தான் வந்து பஞ்சாயத்து பண்ணி வச்சேன்னு ஃபால்ஸ் கிளைம் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு பொங்குனா
அங்காத அப்படின்னு தடுக்கிறீங்க. மன்னிப்பு வேற கேட்டுச்சு பண்ணலாம். நீங்க எல்லாம் யாரு? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? யார் ஆன்டி இந்தியன்ன்றதான் எங்களோட ஒரே கேள்வி. அது பவர்ல இருந்துட்டே இந்த மாதிரி பண்றீங்கிறது வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு. இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம். இன்னொரு அருமையான விஷயம். சாரி, நான் ஏதோ ஃப்ளோல சொல்லிட்டேன். அதாவது வந்து ஒரு 3 மாத காலத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும், புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்காட்டி நாங்க வந்து பட்ஜெட்ல இருந்து யாருக்கு காசு தர மாட்டோம். செக் வந்துருச்சு. ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அப்பவே வந்து ஸ்டாலின் என்ன சொன்னாருன்னா, இந்தி திணிப்ப தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்காது, நான் இருக்கிற வரைக்கும் அதை என்னைக்கும் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. அந்த சமயத்துல தமிழ்நாடு பட்ஜெட் போடுறதுக்கு இருந்தது. ஒன்றிய அரசு வந்து 2152 கோடி ரூபாயை வந்து புதிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கல, அதனால நான் தரமாட்டேன்னு சொல்லி மிஸ்டர் தர்மேந்திர பிரதான், எஜுகேஷன் மினிஸ்டர் சென்டர் நிறுத்தி வச்சிருந்தாரு. இவர் வந்து ஸ்டேட் பட்ஜெட்லயே அதுக்கு உண்டான வசதி வாய்ப்பு எல்லாம் பண்ணி பட்ஜெட்டையும் நிறைவேற்றினாங்க. கேஸ் நடந்தது. அன்னைக்கே சொன்னார், தமிழகம் போராடும், தமிழகம் வெல்லும் அப்படின்னாரு. தமிழகம் போராடிச்சு, தமிழகம் ஜெயிச்சிச்சு. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, புதிய கல்விக் கொள்கையை ஒன்றிய அரசு வந்து எந்த மாநில அரசின் மீதும் திணிக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அடுத்த சனம் செக் வந்துருச்சு. எக்ஸ்செக்கர் issued the check of 2152 crores. அதாவது இன்னைக்கு இது வந்து பிஜேபி எதிர்பார்க்கிற மாதிரியான சமாச்சாரங்கள் வந்து நடக்கிறது இல்லை. எஸ்பெஷலி அந்த வக்ஃபு போர்டு அமெண்ட்மெண்ட் டைம்லயே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க எதிர்பார்த்தது ஒரு கம்யூனல் அண்ட்ரஸ்ட். ஆனா அது அப்படியாக மாட்டேங்குது. அது என்ன ஆகுதுன்னா, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போய் இவங்க கட்சியை அண்ட்ரஸ்ட் பண்ணுது. அதை அவங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க. சார் நீங்க தப்பு பண்ணக்கூடாது சார், தப்பு பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான சமாச்சாரத்தை மக்கள் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு சமூகமாவே எல்லாரும் நிறைய படிச்சுட்டாங்க. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பார்பேரிக்கான ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து ஆர்டிகல் 142 நீங்க வந்து அமெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு வந்து கவர்னருக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் இப்போ சொல்லியிருக்க. உங்களுக்கு 3 months தான் டைமு. ஸோ எந்த சட்ட மசோதா வந்து உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் வந்து 3 monthsக்குள்ளே வந்து அதை வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி தான் ஆகணும். அண்ட் பிரசிடென்ட் ஆல்சோ வந்து 3 monthsக்குள்ளே ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆமா அது வந்து என்ன மேட்டர் அப்படின்னா, ஆர்.என். ரவி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த கேஸ்ல வந்து போயிருந்தது. அதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஆல்மோஸ்ட் மோர் தென் 10 மசோதாக்களுக்கு மேல வந்து நீங்க வந்து பண்ணல, நாங்களே அதுல பண்ணிடுவோம், இது வந்து இப்ப ரீசெண்டா அனுப்பியிருக்காங்க, நீங்க பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு வந்து they schooled the governor on what to be done அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு திருத்தமான ஒரு தீர்ப்பு. சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்புல யாருமே எப்பவுமே சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட ஒப்பீனியனையோ அபிப்பிராயத்தையோ இந்த கேஸை மென்ஷன் பண்ணி கேட்கறதுக்கு ரைட் கிடையாது. அப்படி இருக்கும்போது பிரசிடென்ட் வந்து கேஸ் மேல அபிப்பிராயம் கேட்கல. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஒரு 14 கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த 14 கேள்வியுமே எதையை சுத்தி இருந்தது முக்காவாசி அப்படின்னா, ஆர்டிகல் 142, ஆர்டிகல் 143. அதாவது 142 வச்சுதான் சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்னரை வந்து ஸ்கூல் பண்ணுச்சு. சார் யூ கேனாட் டேக் மோர் தென் 3 months. எலெக்டட் பாடி வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்கன்னா அந்த ரெசல்யூஷனை யூ ஆர் சப்போஸ் டு ஃபார்வர்ட் இட் டு த பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஆர்டிகல் 143ல பெருசா எதுவுமே சொல்லலீங்களே, ஆர்டிகல் 142ல இப்படி சொல்லியிருக்கீங்களே, உங்களோட ஒப்பீனியன் என்னங்க அப்படின்னு பிரசிடென்ட் ஆபீஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. உங்களோட ஒப்பீனியன் என்னங்கன்னு சுப்ரீம் கோர்ட் வந்து இதுக்கு பதில் சொல்லலாம், சொல்லாமலும் இருக்கலாம். டைம் இல்ல. ஏன்னா வந்து அது காமன் ஒப்பீனியன் தானே. சுப்ரீம் கோர்ட் ஹஸ் இட்ஸ் ஓன் டிஸ்கிரிஷன். அவங்க நீ கேட்குற கேள்விக்கு இல்லை ஒப்பீனியனுக்கு நான் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. டைம் இருந்தா சொல்லுவோம். இல்லைன்னா அதாவது இந்த இடத்துல இந்த கட்சிக்கு இந்த கிரெடிட்டை நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த ஹிந்தி இம்போசிஷன் இருக்கும்போது இவங்க வந்து திமுக வந்து கொள்கை ரீதியா அதை வந்து எதிர்த்தது மட்டும் இல்லாம லீகல் பேட்டிலுக்கும் போயிருந்தாங்க. போய் நியாயமான முறையில ஜனநாயக ரீதியா அவங்களோட எதிர்ப்பையும் தெரிவிச்சு அந்த பட்ஜெட்டுக்கான உரிமையையும் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஸ்டாலின் ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னா, தமிழகம் போராடியது, தமிழகம் வென்றது.